ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. இந்த மழை சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த பூண்டு மிளகு குழம்பு ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பேச்சுலர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் வரைக்குமே வெளியே வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க ரெசிபி பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பவுடர் ஃபார்மில் கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் நீங்கள் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் மிளகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா. சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பூண்டு எந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டியாக கிடைக்கும் நமக்கு. அதனால் பூண்டு தாராளமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு அவ்வளோன்னு கணக்கு கிடையாது, எவ்வளோனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரக்குழம்பு, வத்த குழம்பு எது செஞ்சாலுமே சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வத்தத்தூள் சும்மா பேருக்கு தான். நம்மளோட மிளகு நம்ம திரிச்சு இது கூட வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள காரமே இதுக்கு அதிகமாக தான் இருக்கும். வத்தத்தூள் சும்மா பேருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் இது மாதிரி கலந்து விட்ட பிறகு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்ட பிறகு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதித்ததும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே கட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சுன்னு. இதை இன்னுமே சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா இதுலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ இந்த குழம்பு கூடவே கொஞ்சமாக வெல்லத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த ஸ்வீட்னஸும் அந்த உரப்பும் அந்த காரமும் சேரும்போது நமக்கு நல்லா இருக்கும் குழம்பு. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்து இது மாதிரி கலந்து விட்டுட்டு குழம்பு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிளகு சீரக பொடி, அதை மேல்டாக்கில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண எல்லா பொடியுமே இது கூட ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி லேசாக கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் சிம்மில் வச்சிங்கன்னா குழம்பு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மிளகும் சீரகப்பொடியும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மிளகோட கசப்பு தன்மை கொஞ்சம் வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டே போகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.